வணக்கம் மக்களே. இன்றைக்கி நாம் எங்கள் ஏரியாவை பற்றி பார்த்துடலாம். உங்கள் ஏரியா என்னடா ஸ்பெஷல்னு கேட்பீங்க, சொல்கிறேன். வணக்கம் மக்களே, இது அடங்காவர்தி ஃப்ரம். சின்ன வயசாக இருக்கும்போது நான் கோவிலுக்கு போவேன். ஒரு மெச்சூர் எப்போ வந்துச்சோ அப்போலேருந்து கோவிலுக்கு போகிறத ஸ்டாப் பண்ணிட்டேன். கோவிலுக்கு போகாமல் இந்த மாதிரி ஃபேர்லேண்டு அந்த மாதிரி ஒரு அழகான ஏரியா தான் நான் சுற்றுவேன். அதிகமாக நான் அங்கே தான் இருப்பேன். நான் ஏன் அப்படின்னா, ஒரு பொருளை பார்த்தா தான் அந்த பொருள் வாங்கிறதுக்கு நமக்கு ஆசை வரும். அதனால் எனக்கு ஏற்ற ஏரியா எதுன்னா ஃபேர்லேண்டு தான். சேலத்தில் இருக்கிற ஃபேர்லேண்டு. ஸோ நீட்டாக அமைதியாக அழகாக இருக்கும். அதனால் நான் அதிகமாக அங்கே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். நாமளும் இந்த மாதிரி ஒரு வீடு கட்டணும் அப்படின்ட்டு ஒரு ஆசைப்போ தான் ஆரம்பிக்குது. சேலம் பச்சைப்பட்டி இதுதான் எங்களோட பூர்வீகம். அது ஏன் பச்சைப்பட்டி மட்டும் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் சேலத்தில் பச்சைப்பட்டி, கிச்சிப்பாளையம், வாடி, ஜான்சன்பேட்டை, ஸோ இது எல்லாமே ஸ்லம் தான். இது அதாவது இடங்கள் வேறு வேறு தான், ஆனால் அங்கே இருக்கிற மக்களுடைய மனநிலை ஒன்று. அது என்ன, அதை நான் சொல்கிறேன். எங்கள் ஏரியா பச்சைப்பட்டி, இது ஒரு ஸ்லம் தான். ஸ்லம் சுற்றிலும் என்ன இருக்குன்னா, அதிகமான மக்கள் இருப்பாங்க, அழுக்காக இருக்கும், கலீஜாக இருக்கும். அது ஏன் அப்படின்னா, எங்கள் ஏரியாவில் அப்போது சாக்கடை இல்லை. இப்போ அங்கே யூஸ் பண்ணுற தண்ணி போகிறதுக்கு சீவேஜ் இல்லை. ஸோ அது மேலே தான் போகும். ஒரு வீட்டு ஹாஸ்டல்லையும் அந்த வேஸ்ட்டு தண்ணி எல்லாமே போகும். இப்போ அதில் அந்த வேஸ்ட்டு தண்ணியில் குப்பை எல்லாமே சேர்ந்து வரும். நான் எங்கள் ஏரியா விட்டு சைக்கிளில் போகிறேன். ஒரு அழகான இடத்த தேடி போகிறேன். சேலத்தில் அஸ்தம்பட்டி, ஃபேர்லேண்டு, ஸோ இதெல்லாம் ரிச்சான மக்கள் வாழ்கிற ஏரியா. எம்எல்ஏ, எம்பிஸ்லாம் அங்கே தான் இருப்பாங்க. ஸோ நான் சைக்கிள் எடுத்து நான் போகிறேன். போனால் இடங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது. ரோடு, டிச்சில் தண்ணி மட்டும் தான் போகும். குப்பை தொட்டியில் தான் இருக்கும். அப்புறமேட்டு தான் எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு, நம்ம ஏரியாவிலையும் டிச்சு, குப்பை தொட்டி வந்தால் சரியாச்சுன்னா நம்ம ஏரியாவும் அழகாக மாறிடும் அப்படின்னு ஒரு ஐடியா. கொஞ்ச நாள் கழித்து எங்கள் ஏரியாவில் டிச்சு வந்துருச்சு. டிச்சு வருது, ரோடு வருது, எல்லாம் வருது. இப்போ எனக்கு ஒரு ஹாப்பி, ஓகே எல்லாம் வந்துருச்சு, இனிமேல் நம்ம ஏரியா சுத்தமாயிரும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் முன்ன இருந்ததை விட இப்போ தான் ரொம்ப கலீஜாக மாறினுச்சு. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ டிச்சு வந்துருச்சு. எல்லாருடைய வீட்லேயும் டாய்லெட் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் என்ன ஹைலைட் அப்படின்னா, செப்டிக் டேங்க் கட்டல. இப்போது டாய்லெட் போகிறது எல்லாமே அந்த சீவேஜ்லேயே போகுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, வீடெல்லாம் கூட்டிகிட்டு குப்பையை டிச்சில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா, அது போயிடும். எதுக்கு இங்கேருந்து அங்கே குப்பைத்தொட்டி போட்டுக்கிட்டு டிச்சிலே போட்டால் அதுவே போய் சேர்ந்துன்னு சொல்லிட்டு டிச்சில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த குப்பை டிச்சை அடைக்குது. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஹியூமன் வேஸ்ட் எல்லாமே எல்லாமே நிற்கிது. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, டிச்சு அடைக்கவும் டிச்சு தண்ணி வெளியே வருது. டிச்சு தண்ணியோட சேர்த்து ஹியூமன் வேஸ்ட் எல்லாமே வருது. இப்போ முன்னதை விட இப்போ ரொம்ப கலீஜாக மாறிச்சு. வீக்லி ஒன்ஸ் அந்த டிச்சு வரவங்க வருவாங்க, துப்புரவு பணியாளர்கள் வருவாங்க. ஸோ இப்போ டிச்சு அல்லான்னு டிச்சு பார்த்தா டிச்சில் ஃபுல்லாகவே அந்த மனித வளம் இருக்குது. இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதை நான் அள்ள மாட்டேன், டிச்சு அள்ளுறது தான் என் வேலை, குப்பை அள்ளுறது தான் என் வேலை, இது அள்ளுறது என் வேலைன்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அங்கே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டிச்சில் என்ன வேலை இருக்கும், எதுவும் குப்பை இருக்கும், எது வேலை இருக்கும், டிச்சு அள்ளுறது தான் வா வேலை அப்படின்னு இவருக்கும் அவங்களுக்கும் சண்டை வருது. இதில் நீங்கள் யோசிக்கணும், மேல் ஜாதிக்காரன் எஸ்சியை மனித மலத்தை அள்ளு அப்படின்னு சொல்லலை. ஒரு எஸ்சி இன்னொரு எஸ்சியை சொல்கிறான்.
மனித மனத்தை அள்ளு, அதானவா வேலை அப்படின்னு சொல்கிறோம். இதை நீங்கள் யோசிச்சுக்கோங்க. உங்களுக்கு தோணலாம், அவங்க ஒரு ஏழை, அவங்ககிட்ட எது காசு, செப்டிக் டேங்க் கட்டுற அளவுக்கு அவங்ககிட்ட காசு இருக்காது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவங்க வீட்டில் டிவி இருக்கும், ஃபோன் இருக்கும், பைக் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் செப்டிக் டேங்க் கட்டுறது காசு இருக்காது. என்ன கோவம்னா, இந்த மாதிரி அழுக்காக இருக்குது, கலீச்சாக இருக்கிறதுனால தான் மற்ற ஜாதிக்காரங்க நம்மளை வந்து ஒதுக்கி வைக்கிறாங்க. அப்படி இருந்தும் நீங்கள் இன்னும் மாறாமல் இருக்கிறீங்க. அதான் என் கேள்வி. நல்ல ரோடு, நல்ல டிச்சு இருந்தாலுமே அது இன்னும் கலீஜாகவும் அழுக்காகவும் தான் இருக்குது. அதுக்கு யார் காரணம்? அதை யோசிங்க. ஆனால் இதெல்லாம் நான் சின்ன வயசில் பார்த்தது. ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே மாறுறாங்க. ஏரியா கொஞ்சம் கொஞ்சமாக நீட்டாகுது. ஆனால் முழுசாகவே நீட்டாச்சுன்னா இல்லை. நீங்கள் கேட்பீங்க, அதான் மாறுதேடா, அதை பற்றி நீ ஏன்டா இப்போ பேசுகிற அப்படின்னு கேட்பீங்க. இப்போயும் நான் அதான் சொல்கிறேன், எல்லா ஜாதிக்காரும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறாங்க. அதை நீங்கள் யோசிச்சுக்கோங்க. இன்னொன்று, மேல் ஜாதியிலையும் ஜாதி பார்க்காத ஆட்கள் இருக்காங்க, கீழ் ஜாதியிலையும் ஜாதி பார்க்குற ஆட்கள் இருக்காங்க. நீங்கள் இதையும் யோசிச்சுக்கோங்க. நன்றி.